தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒருத்தர்கிட்ட மோதனம் அப்படின்னா ஈக்குவல் பவர்ஃபுல் பர்சனா இருந்தா மோதனம் சரியா இருக்கும், சரியான போட்டியா அமையும். ஆனால் அதை விட்டுட்டு மிலிட்ரியில் பலவீனமான ஒரு நாடு ஆப்கானிஸ்தான், அவங்க கிட்ட போய் வீரத்தை காமிச்சு தொலைச்சிருக்கு இந்த பாகிஸ்தான். போர் அறிவிச்சிருக்காங்க அபிஷியலா. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஆப்கான் ஆண்டுகிட்டு இருக்க தாலிபன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 19 செக் போஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க. அது கூடவே அவங்க நடத்தின அட்டாக்ல 55 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் எல்லார்கிட்டையும் அடி வாங்கும், அது இதுவும் ஆகச்சிறந்த சான்று. பெரிய அடி வாங்கிட்டாங்களா, உலகம் முழுக்க பெரிய ஃபிளாஷ் நியூஸா இது வந்துருச்சா, அவ்வளோதான், பாகிஸ்தானுக்கு மானக்கேடாயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்கான் உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணிட்டீங்களா, நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் பேர். உங்களை விட்டா சும்மா பயங்கரவாதிகளை எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புறீங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை ஏற்படுது, பாம்பு பிளாஸ்ட்லாம் நிறைய நடக்குது, அதுவும் இந்த பார்டர் பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு ஆயுதம் இருந்தால் கரெக்டாக நேரத்துக்கு பயன்படுத்துங்க, அதை ஒட்டி எல்லாத்துக்கும் எங்களையே நோண்டுறதுக்காக பயன்படுத்துறீங்கன்னா சரியா இருக்காது, உங்களுக்கு இந்த முறை பாடம் புகட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வாரை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓப்பன் வார்னு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கசாப்லில் ஹக். இதுதான் அந்த ஆப்ரேஷனோட பேர். இதை ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கணும் அப்படின்னா ராத் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீதிக்கான கோபமா. நீதிக்காக கோபம் பண்ணோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேலே தினமும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் ஆப்ரேஷன் நேம் யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, பேரை வச்சாச்சா, வச்ச கையோடு அவங்களோட விமானப்படை கிளம்புதுங்க ஆப்கானை நோக்கி. ஆப்கானிஸ்தானோட காபுல் அவங்களோட கேபிட்டல், அப்புறம் இந்த பாக்டிகா, இது கூடவே கந்தஹார், இந்த 3 பகுதிகளையும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிடுச்சு. முதல்ல அவங்க சொல்றாங்க ஆப்ரேஷன் லான்ச் பண்றாங்க, பெருசா பண்ண மாட்டாங்க நினைச்சா அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த 3 பகுதிகளுக்கு இருக்க ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல, அதையொட்டிய பகுதிகள் தான் இந்த 3மே. அங்கேயும் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிவிலியன்ஸ் அவ்வளோ பேர் காயம்பட்டிருக்காங்க பாகிஸ்தானோட இந்த அத்துமீறலால. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த இடமும் ரணக்கொடூரம் ஆயிடுச்சு ஃபுல்லா. இதெல்லாம் கொடுமைங்க, உச்சக்கட்ட கொடுமை. இந்த பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தி முடிச்சாச்சா, முடிச்ச பிற்பாடு எங்கெங்கெல்லாம் நம்ம மக்கள் புதஞ்சு கிடப்பாங்க அப்படின்ட்டு இந்த ஆப்கானிஸ்தான் மக்கள்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாலிபான் செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை சேர்ந்தவங்க, அவங்க விக்டிம்ஸை தேடுற வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. விக்டிம்ஸ் எப்படி நம்ம தேடலாம், கண்ணால் பார்த்து தேடுவோம் அதிகபட்சம். ஆனால் இங்கே என்ன கொடுமைனா, இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருப்பாங்க, மண்ணுக்குள்ளே புதஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு சில கருவிகளை கொண்டு வராங்க. அதை எடுத்து குழியை தோண்டி அங்கே பள்ளத்தில் மக்கள் சிக்கியிருப்பாங்க மீட்கலாம் அப்படின்ட்டு இது போல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டது இந்த ஆப்கானிஸ்தானோட நங்கர்ஹார் இருக்குல்ல, அந்த பகுதியில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இந்த காட்சி. இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான் மக்களே. இதுமாரி பல இடங்களில் சிவிலியன் சார்ந்த இந்த பாகிஸ்தான் அத்துமீறலை பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் அதான் சமீபத்தில் சொன்னார் பாருங்க, டாய்லெட் பேப்பர் மாதிரி நம்மளை அமெரிக்கா தூக்கி போட்டுருது அப்படின்னு, அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். இவர் என்ன சொல்கிறாப்புல, பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இடையில போர் ஆரம்பிச்சிருச்சுங்க, இதை நாங்கள் மறுக்கிறதுல எதுவும் இல்லை, போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஆப்கானிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை ஃபுல்லாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்றுமதி பண்ணுறாங்க, நாங்கள் இதை பார்த்து எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மாமனை இதே கோபத்தை இந்தியாவும் மற்ற நாடுகளும் பட்டுச்சுனாக்கா பாகிஸ்தான்ற நாடே இருக்காது. பயங்கரவாதிகளை ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி யார் பேசுறது பார்த்தீங்களா, அவங்க நிறைய டெரரிஸ்ட்டை எங்கள் நாட்டுக்குள்ளே குவிச்சு வச்சிடுறாங்க. எப்படி ஆப்கானிஸ்தானில் டெரரிஸ்ட்லாம் ட்ரைனிங் கொடுத்து பாகிஸ்தானுக்குள்ள அமைச்சிடுறாங்களா, போய் எங்கள் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுத்துங்க அப்படின்ட்டு. ஸோ நாம ஆப்கானிஸ்தானோட நெய்பராக இருந்தோம், ஆப்கானிஸ்தான் பண்ணிட்டு இருக்க இந்த வேலைகள்லாம் பொறுத்துக்க முடியாது, அதனால தான் நாங்கள் ஓப்பன் வார் டிக்ளேர் பண்ணோம். அண்டு ஆப்கானிஸ்தானில் இன் அண்ட் அவுட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கே அடித்தா எங்கே எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் ஏற்படணும் எங்களுக்கு நல்லா புரியும்ட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறது.
இந்த டொர்க்கம் பார்டர் கிராசிங் இருக்குல்ல, ஆக்சுவலாக பாகிஸ்தான் சார்ந்து ஆப்கானிஸ்தானில் போகிறவங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே வர்றவங்க, இவங்க சார்ந்த முக்கியமான ஒரு கிராசிங் பாயிண்ட்டு இந்த டொர்காம் தான். அந்த பகுதியவும் பாகிஸ்தான் விட்டு வைக்கல. அங்கேயும் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, இந்த ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அகதிகள் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மக்கள்லாம் அங்கே இருக்க கேம்பில் தங்கியிருப்பாங்க. அந்த கேம்ப் மேலே அடிச்சிருக்குங்க பாகிஸ்தானு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆப்கான் தாலிபான்ஸ் கூட பிரச்சனைனா அவங்ககிட்ட மோதணும். அதை விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்பாவி மக்கள் சார்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா இதை விட கோழத்தனமான செயல் பாகிஸ்தான் வேற என்ன செய்ய முடியுமா? அவங்க இந்த கேம்ப் அடிச்சாங்கல்ல, அதில் பல பெண்கள் காயம்பட்டிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்க காட்சியை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவும் காயம்பட்ட ஒரு பெண் தாங்க. இது இந்த ஆப்கானிஸ்தானோட ஜலதாபாத் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி. இந்த ஆப்கானிஸ்தான் உமனை பாகிஸ்தான் விமானப்படம் அடிச்சிருக்கு. தைரியத்தை எங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதனால தான் சொல்கிறோம், கோடத்தனமான நாடு பாகிஸ்தான் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அச்சம் பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூரில் திருப்பி ஏதாவது பாகிஸ்தானால் அசைச்சு பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்லை. ஆனால் எங்கே போய் வீரத்தை காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா சொல்லுது? இப்போது ஏங்க ஏதோ நாங்கள் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பித்த மாதிரி சொல்கிறீங்க. முதல்ல சுட்டது ஆப்கானிஸ்தானோட தாலிபன்ஸ், அப்புறம் நாங்கள் பதிலடி கொடுத்தோம், இல்லைன்னா தப்பா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானோட கேட்டால், ஏங்க நாங்கள் ஏன் சிவனன்னு போயிட்டு பாகிஸ்தானை போய் நோண்ட போகிறோம்? நாங்கள் எதுவுமே பண்ணல. பாகிஸ்தான் தான் எங்கள் மக்கள் சார்ந்து சிவிலியன் சார்ந்து அட்டாக் பண்ணுறதா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவங்க முதல்ல ஃபயர் பண்ணாங்க, ஆனால் நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கோம். இந்த ஏர் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக காபூலை டார்கெட் பண்ணி நாங்கள் அடிச்ச இந்த விமானப்படை தாக்குதல், இது ஒரு பெரிய ரிசல்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறதா பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசு ஊடகம் அவங்க என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டு இருக்காங்க? அதாவது நாங்கள் இந்த ஆப்ரேஷன் மூலமாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. தாலிபான் பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் இந்த அம்யூனிஷன்ஸ்லாம் கிடத்தி வச்சிருக்க அந்த கிடங்கு இருக்குல்ல இந்த கந்தஹாரில், அதெல்லாம் அடிச்சு நாங்கள் காலி பண்ணிட்டோம். தாலிபான்ஸோட போஸ்ட் எங்கே? இந்த வலிகான் செக்டாரில், அதுவும் இப்போ எங்களோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அதையும் நாங்கள் ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஷெவால் செக்டர், இது இந்த பக்திகா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு அருகில் இருக்கிறது, இங்கே இருக்க தாலிபான் போஸ்ட்டையும் நாங்கள் கதையை முடிச்சிட்டோம். அப்புறம் பஜார் செக்டாரில் இருக்க தாலிபான் போஸ்ட்டையும் நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம். அங்கூர் அடாவில் இருக்க தாலிபான் போஸ்ட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதோட கதையும். ஸோ நாங்கள் இந்த ஆப்ரேஷன் மூலமாக ஓவர் நைட்டில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்கான் தாலிபான் சார்ந்து இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா ஓகே, ஏதோ பிரச்சனை ரெண்டு தரப்புக்கு வந்துச்சு, பெருமையாக பேசுகிறான்னு விட்டுடலாம். ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் மேலே கையை வச்சுட்டு எவ்வளோ பெருமை பீத்தல் பாருங்க. இந்த தாலிபான் சோல்ஜர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த காபூல் முழுக்கவும் சல்லடை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அங்கே உள்ள வர வெளியே போகிற கார்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தீவிரமான சோதனைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எதுக்குள்ள எதை வச்சு யார் கொண்டு போறோம்னு என்ன தெரியும் இந்த கான்ஃபிடன்டான சுச்சுவேஷனில். அதனால இந்த ஒரு வேலையில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த மஷ்ரஃப் ஜைதி பாகிஸ்தானோட பிரதமர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இவர் என்ன சொல்றாப்புல, நாங்கள் காபூல், பக்டிகா, கந்தஹார் அந்த 3 பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்தணும் தான், நாங்கள் மறுக்கலையே நடத்தணும் தான். 133 தாலிபான் ஃபோர்ஸஸை நாங்கள் கில் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பேர் சாவடிச்சிருக்காங்க இந்த ஓவர் நைட் அட்டாக்ல. 200க்கும் மேற்பட்டவங்க காயம்பட்டிருக்கிறதா சொல்றாப்புல. ஆனால் இவர் சொல்றதுல என்னது, கரெக்டாக அந்த ஆப்கான் மக்கள் மத்தியில் தாலிபான்ஸை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி ஏதோ தேடி தேடி கிரவுண்ட் இன்வெஷன் பண்ணி சாவச்ச மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. 133 பேரை கொண்டிருக்காங்கல்ல, பெரும்பாலானவங்க பொதுமக்கள். இதான் அதில் கொடுமையே. 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்களே, அவங்கள பெரும்பாலானவங்க பொதுமக்கள். பொதுமக்கள் மேலே கையை வச்சுட்டு எவ்வளோ பேச்சு பார்த்தீங்களா? நாங்கள் இன்னும் நிறைய கேஷுவாலிட்டிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா கேவலம் பண்ணது போல விஷயத்த சொல்கிறதுக்கு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. 27 தாலிபான் போஸ்ட்டை நாங்கள் அச்சு காலி பண்ணிட்டோம், 9 கேப்சரே பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட டேங்க்ஸு, ஆர்டிலரி பீசஸ், அப்புறம் ஆர்ம்டு பர்சனல் கேரியர்ஸ்னு எல்லா கதையும் முடிச்சிட்டோம். பாகிஸ்தான் மேலே கையை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோன்னு பயங்கரமாக பேசியிருக்காரு. இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க நிலைமை கவலைங்க இப்போ ரொம்ப ரொம்ப கவலை. ஏன்னா பாகிஸ்தான் அளவுக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட மிலிட்ரி பவர் கிடையாது. அப்பேற்பட்ட நாடை அரவணைக்கணும் பாகிஸ்தான். ஆனால் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த தாலிபான்ஸ்லாம் கார்கள் மட்டும் இல்லைங்க, 2 வீலர்ஸ் கொண்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு பாகிஸ்தான் இதுக்கப்புறம் கவனிக்கும். ஆப்கானுக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு. அது நடந்துடக்கூடாதுன்ட்டும் இது போல சோதனைகளை ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், அவர் இப்போ என்ன தெரியுமா வீராவசமாக பேசியிருக்காரு, பாகிஸ்தான் மக்களும் இங்கே இருக்க மிலிட்ரியும் முழுமையாக ரெடியாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு அப்படின்னா இறங்கி உடனே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் உட்பட, என் நாட்டு மக்கள் உட்பட எல்லாருமே நம்ம நாட்டோட இராணுவத்தை தான் நம்பி இருக்கோம். அதுவும் யாரை சொல்கிறாரு,
ஃபீல்டு மார்ஷல்னு பெருமையாக சொல்லுவார்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபெயில்டு மார்ஷல் இந்த அசீம் முனீர் அவரை சொல்கிறாரு, அவரோட கமாண்டின் கீழே நாடு இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஏதாவது அக்ரஷனை ஆப்கானிஸ்தான் மேற்கொள்ளுது அப்படின்னா உரிய பதிலடி கொடுத்தே தீருவோம். அதுதான் இப்போ நீங்கள் ட்ரெய்லராக பார்த்துருக்கீங்கன்னு இப்படி பேசி வச்சிருக்காப்புல. ஃபேக்ட் ஒன்று இப்போ ரிவியல் பண்ணிடுற மக்களே. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா F-16 ஜெட்டு ஒன்று பாகிஸ்தான் விமானப்படை சேர்ந்தது. அந்த ஜெட்டை ஆப்கானிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாதுங்க, அது ஒரு AI ஜெனரேட்டட் வீடியோ. ஸோ இதை நம்பி F-16 ஃபுல்லாக ஆப்கானிஸ்தான் காலி பண்ணிடுச்சு, ஆப்கானிஸ்தான் பதிலுக்கு பெருசாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்பிடாதீங்க மக்களே. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானோட லோ மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இதை வச்சுட்டு அவங்கள பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பாகிஸ்தானை எதிர்த்து ஓரளவுக்கு பாடம் புகட்ட முடியுமே தவிர ஃபுல் பிளெஜ் வாரில் ஆப்கானிஸ்தானில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இதை நான் எப்படி இவ்வளோ தூரம் கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபன்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜபிஹுல்லா முஜாஹித் இவர் ஒரு போஸ்ட்டை போட்டாப்ல எக்ஸ் தளத்தில். அதை என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நாங்கள் பதிலடி தாக்குதல்களை பாகிஸ்தானுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டோன்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்து நானும் ஓகே ரைட்டு சமதைரி ஆப்கானுக்கு திருப்பி அடிக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதே சில நிமிஷங்கள்லேயே அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. புரியுதா மக்களை எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல இஷாக் தர், இவர் சவுதி அரேபியாவோட அவரோட கவுண்டர் பார்ட்டு ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்ல. இங்கே நடக்கிற விஷயங்கள் சார்ந்து மேலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், ஆனால் இங்கே நிலைமையை பார்த்தீங்களா, ஒரு இஸ்லாமிய நாடை அடிச்சுட்டு இன்னொரு இஸ்லாமிய நாடுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு. கொடுமை இதெல்லாம். இது நான் மட்டும் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நினைக்காதீங்க, ஈரானே இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கு. போகணும் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டான ஆசிஃப் அலி ஜர்தாரி இருக்கார்ல, இவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க தவறு யார் பண்ணாலும் அவங்களுக்கான தக்க தண்டனையை கொடுத்து தான் ஆகணும். அதான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எங்கள் நாட்டில் இருக்க அமைதி இருக்குல்ல, இதை சீர்குலைக்க ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை, வேற எந்த நாடு ட்ரை பண்ணாலும் யாரை குத்தி காட்டுறான்னு தெரியுதா? ஆக்சுவலாக நம்மளை இவங்கள கை காமிச்சிடணும் உலகமே. ஆனால் இவங்க சொல்கிறது வேற எந்த நாடு இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம், ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் அந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுத்தே தீர்வோன்றாங்க. பார்த்தோமே ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸை கொடுத்தாங்கன்னு. எங்களை த்ரெட் பண்ணுற நாடுகளை வரைக்கும் எங்களால் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ளே தான் பல நாடுகள் இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் வம்படியாக வந்து இந்தியா மேலே இருக்க வன்மத்தை கக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மனுஷன் அவ்வளோ வன்மத்தை கக்கறாருனாக்கா இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காதுல்ல. இந்தியா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, அதை பற்றி போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏன்ப்பா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, இது புனிதமான ரமலான் மாதம், இந்த மாதத்தில் இஸ்லாமிய நாடுகள் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இஸ்லாமிக் சாலிடாரிட்டி இருக்குல்ல, இதை நம்ம ஒரு முறை உலகத்துக்கு நிரூபிக்கணுமே தவிர அதை சீர்குலைக்கக்கூடாது. பாகிஸ்தானும் ஆப்கானும் இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு உட்காந்து பேசுங்கப்பா, பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்றாரு. கொடுமையை பார்த்தீங்களா, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையே இன்னும் இடுபறியில் போய்கிட்டு இருக்கு. எப்போ அவங்களுக்கு இடையில போர் பெருசாக வெடிக்கொன்ற பயத்தில் இருக்கும். அதுக்கு மத்தியில் சம்பிரதாயமாக தான் இவர் இந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா இவருக்கே நல்லா தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க வைக்கிற டிமாண்ட்ஸை நாம் முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்னாக்கா பேச்சுவார்த்தை வெற்றி அடையும், இல்லைனா தோல்வியில் தான் முடியும். இது தெரிஞ்சிருந்தோம் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காப்புல. இன்னொரு ஆஃபரையும் கொடுத்துருக்காரு, ஒருவேளை உங்களுக்கு மீடியேட்டர் ஆனால் தேவையா பாகிஸ்தானுக்கு ஆப்கானுக்கு இடையில, நாங்கள் வரோம், நாங்கள் மீடியேட் பண்ணுறோம், அமைதியாக போயிடுங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. பிகாஸ் இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறுற வாய்ப்பு இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அமெரிக்கா வர்சஸ் ஈரான் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் சார்ந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த பக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னங்க ஆகுது இந்த ரீஜன் ஒட்டு மொத்தமாக? இந்தியா, நம்ம இந்திய அரசு இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறது அப்பட்டமான அத்துமீறல்னு சொல்லியிருக்கு நம்ம இந்திய அரசு. என்னத்துக்காக இது சொல்கிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்க பொதுமக்கள் மேலே பாகிஸ்தான் கை வச்சிருக்கு, அந்த மக்களை கொண்டு இருக்கீங்க, படுகாயத்துக்கு உட்படுத்திருக்கீங்க. இது எப்படி ஒரு நாட்டோட இராணுவமே பண்ணலாம்? இது எவ்வளோ ஒரு மோசமான செயல் தெரியுமான்னு இந்தியா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு. நாம் ஒரு முறை கிளாஸ் எடுக்கிறோம், ஆனால் அவங்க அடங்கவே மாட்டாங்க. பயங்கரவாதிகளை ஏற்றுமதி பண்ணிட்டு அவங்க ஏதோ சிம்பதி கிரியேட் பண்ணிடுவாங்க. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட தேசம் நாங்கள் தான்ட்டு அந்த முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மேலே கை வச்சிருக்கீங்க, குழந்தைங்க மேலே கை வச்சிருக்கீங்க, இவ்வளோ கொடுமையை பண்ணுறீங்களே இந்த புனிதமான ரமலான் மாதத்தில். என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாகிஸ்தான் சார்ந்து இந்திய அரசு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்குங்க, ரொம்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த விளையாட்டுன்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல மக்களே, தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். அந்த காலகட்டங்கள்லாம் நான் தான் பெரியவன், எனக்கு இந்த நிலை வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க, லட்சக்கணக்கில் உயிர்கள் மடியும், பல பெண்கள் கைம்பெண்களாக மாற்றப்படுவாங்க, குடும்பமே நிர்கதியாகும், அந்த வீட்டில் இருக்க ஆண்மகனை இழந்து. இதுக்கப்புறம் போரில் வெற்றின்னு எதை கிளைம் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு ரெண்டு தரப்பில்? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் விளையாட்டுன்ற ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. நீ தான் பவர்ஃபுல் உலகத்தில் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா,
விளையாட்டு காலத்துக்கு வா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணு. ரத்தம் சிந்தாம நீ எந்த நாடு பெருசுன்றதை காமிச்சிக்கலான்னு அந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசியில் இப்போ என்ன இருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே விளையாட்டு வரைக்கும் வந்துருச்சு. இந்த 2 நாட்டுக்கும் பிரச்சனையா, அந்த நாடு கூட நான் விளையாட மாட்டேன், இந்த நாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கு. எதுக்காக விளையாட்டுன்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு, ஆனால் எதை நோக்கி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? விளையாட்டு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும், அதில் அரசியல் வராத வரைக்கும் போர்க்களம்ன்ற ஒன்றத்தை உலகத்தில் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ இப்போ போர்க்களங்கள் அதிகமாக பார்க்குறோம்னாக்கா விளையாட்டு அரங்கமே கொலாப்ஸ் ஆகிருக்குன்றது எங்கள் லிட்டலாக தெரியுது. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். பாகிஸ்தானுக்கு நிதி ஈட்டுற விஷயம் மட்டும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அது ஒட்டுமொத்த பணத்தையும் இது போல் பொதுமக்களை கொள்றதுக்கு தான் கொண்டு போய் கொட்டும். ஒன்று இந்தியாவில் பயங்கரவாதிகளை ஏவி விட்டு கொலை பண்ணுவானுங்க, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானில் இருக்க பொதுமக்களையும் கொலை பண்ணுவாங்க. கேட்டால் நாங்கள் வளர்ந்து வர நாடுகள் பட்டியலில் முக்கியமாக இருக்க போகிறோம், பொருளாதாரத்தில் நாங்கள் இந்தியாவை பீட் பண்ணிவிடுவோம் ஃபியூச்சர், அது இதுன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் நல்வாழ்வு சார்ந்து பாகிஸ்தான் அரசு செயல்பட்டாலே அந்த நாடும் அமைதியாக இருக்கும், உலகமே அமைதியாக இருக்கும். ஏன்னா பயங்கரவாதிகள் ஏற்றுமதி அவங்க பண்ணனாக்கா உலகம் அமைதியாயிடும்ல. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. சம்பாதிக்கிற பணத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு போயிட்டு ஆயுதங்கள் வாங்குறது, பயங்கரவாதியில் ஊசி போகிறது, இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா என்னத்தை பண்ணுறது? இது பார்த்தோன்னா ஐஎம்எஃப் வேற, அமெரிக்கா கூட பாகிஸ்தான் நல்ல நட்புறவோடு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பணத்தை வாரி அரிச்சிட்டு இருக்காங்க. இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு ஐஎம்எஃப் கேட்டோம், அவங்க இதை காதில் வாங்கலை. இதோட விளைவு தான் இப்போ உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.